ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஒரு வாரம் நம்மை விட்டு கடந்து போயிட்டு ஒரு புதிய வாரத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இந்த திங்கட்கிழமை காலையில நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. நேற்றைய தினம் பெந்தேகோஸ்து தினம் மகிழ்ச்சியாய் கொண்டாடி இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும். அந்த ஆவியானவருடைய நிறைவில் காணப்பட கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. இந்த நாளில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, திடபலனாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளில் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. உடன்படிக்கை பெட்டி என்பது பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்களுக்கு விசேஷமாய் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட பிற்பாடு தேவன் தங்கும்படியான ஒரு வாசஸ்தலத்தை தேவன் சொல்ல அதன் மாதிரியின்படி ஏற்படுத்தின போது அந்த உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி இவர்கள் புறப்படும் முன்பதாக எங்கேயும் பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த பெட்டி முன்னாலே செல்லும், அந்த பெட்டிக்கு பின்னாலே செல்வார்கள். இந்த பெட்டி போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். யோர்தான் நதி பிரவாகித்து ஓடும் போது யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரவாகித்து ஓடுகிற வெள்ளத்தில் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரிகளுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில், இன்னும் தண்ணிக்குள்ள இறங்கல, சுமக்கிறவர்கள் கால் வைத்த மாத்திரத்துல அந்த நதி 2ஆய் பிளந்தது. அவள் உலர்ந்த தரை வழியாய் அந்த ஆற்றை கடந்தார்கள், யோர்தான் நதியை கடந்தார்கள். அந்த யோர்தான் நதியில நிற்கத்தக்கதாக, அந்த யோர்தான் நதியில அநேகம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கத்தக்கதாக தேவன் கடந்த காலங்களில் எனக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கிறார். அந்த யோர்தான் நதிக்கு போகும்போது உடன்படிக்கை பெட்டி சுமந்தார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து போகிற வேளையிலெல்லாம் நடந்தது காரியத்தை சொல்கிறேன். எரிகோவின் மதில்கள் விழுந்தது, சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் வைக்கப்பட்டிருந்த வீட்டில் ஓபேத் ஏதோமின் வீட்டில் தங்கியிருந்த போது ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குள்ள சகல பொருள்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏதோ ஒரு பெட்டி அங்க இருக்கிறதுனால அல்ல, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறதான காரியங்கள். அதை குறித்து எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. அதாவது அந்த பெட்டிக்குள்ள 3 காரியங்கள் இருந்தது. மன்னா அடங்கின பொற்பாத்திரம், கர்த்தர் ஒருவரே நம்முடைய போஷிப்பு என்கிறது வெளிப்படுத்துகிற மன்னா அடங்கிய பொற்பாத்திரம். ஆரோனுடைய துளிர்த்துக்கோல், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் நாமாய் அழைக்கப்படுகிற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 3ஆவதாக பிரமாணத்தின் கர்த்தருடைய விரல்களால் எழுதப்பட்டதான பிரமாணங்கள் அதற்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. இது 3ம் எங்க இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கை செவ்வையா இருக்கணுமானா, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணுமானா இந்த உடன்படிக்கை பெட்டி முன்னால் செல்லணும். ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டி வெறும் பெட்டியை தலையில் எடுத்துட்டு போன முடியாது, தோளில் வச்சுட்டு போன முடியாது. அந்த பெட்டிக்குள்ள இது 3 இருக்கணும். தேவன் ஒருவரே என் போஷிப்பு, தேவன் ஒருவரே என்னை அழைத்தவர், தேவனுடைய கற்பனைகள் என்னுடைய ஆசீர்வாதம், அவைகள் தான் என்னுடைய வழிகாட்டி. இது 3ஐயும் உள்ள, இதுல 1 உள்ள இல்லாட்டாலும் வழிகள் வாய்க்காது. ஆனா இந்த 3 உள்ள இருந்தால் போகிற இடமெல்லாம் கர்த்தர் வழியை வாக்கி செய்வார், ஜெயத்தை கட்டளையிடுவார். நமக்கு முன்னதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நடத்துவார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்கள் நடக்கிறதா இருக்கட்டும். இந்த காலை வேளையில உங்கள் மேல் அந்த உடன்படிக்கை பெட்டி நான் சுமத்துகிறேன். அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருக்கு? மண்ணாடங்கின பொற்பாத்திரம், கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய வசனம், இவைகளை சுமந்து கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு வழிகள் திறக்கப்படும், யோர்தான் நதி பிளந்து போகும், எரிகோ உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட சுவர்கள் தகர்த்து போகும், சிவந்த சமுத்திரம் வழிவிடும். இன்னும் பெரிய காரியங்களை காண்பீர்கள். யோவான் சொன்னது போல இதிலும் பெரியவைகளை காண்பீர்கள். உடன்படிக்கை பெட்டி சுமக்க வெட்கப்படாதீர்கள், கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளின்படியே நாங்கள் உம்முடைய உடன்படிக்கை எங்கள் மேல் சுமந்தவர்களாய் நடக்க இந்த நாளிலும் கூட கிருபை தாரும். பொறுப்பெடுத்துக்குள்ள ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 3 நாட்கள் நடந்தார்கள். 3 நாட்களும் உடன்படிக்கை பெட்டி சுமந்தார்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் சகல நாட்களிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுங்கள், வெற்றி பெறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.